ஓம் வேலுண்டு வினை தீர்க்க எந்தன் முருகையா, உந்தன் மயிலுண்டு எமை காக்க நல்லூர் கந்தையா. வேலுண்டு வினை தீர்க்க எந்தன் முருகையா, ஐயா வேலுண்டு வினை தீர்க்க எந்தன் முருகையா, உந்தன் மயிலுண்டு எமை காக்க நல்லூர் கந்தையா. உந்தன் மயிலுண்டு எமை காக்க நல்லூர் கந்தையா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டுமென்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் தை மாதம் 10ஆம் நாள் 24/1/2026 சனிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் நமக்கு வித்தைகளை கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர்கள் இவர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமைந்து விடுவது. இன்று மந்த வாரம் என்கின்ற சனிக்கிழமை. இந்த மந்த வாரத்தில் எந்த சுபகாரியமும் செய்யக்கூடாது. எந்த ஒரு காரியங்களையும் நாங்கள் தொடங்கக்கூடாது. எந்த ஒரு சுபகாரியங்களும் செய்யக்கூடாத நாள் இந்த சனிக்கிழமை. பொதுவாக நம்ம இந்த தை பிறந்தாலே வழி பிறக்கும் என்பார்கள். தை மாதம் மலர்ந்ததுமே திருமணங்களுக்குரிய நாட்கள் பார்த்துக்கொள்வார்கள். தை மாதம் பூரா திருமணம் செய்து கொள்ளலாம். அங்காலே பங்குனி மாதத்திலே திருமணம் வைத்துக் கொள்வார்கள். சித்திரை மாதத்திலே, வைகாசி மாதத்திலே, ஆனி மாதத்திலே இந்த திருமணங்கள் தொடர்ச்சியாக நடைபெறக்கூடிய மாதம் தையிலே ஆரம்பமாகும். இதிலே இந்த திருமணத்துக்கு நாள் பார்க்க செல்லுகின்ற பொழுது பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் இந்த நாள் பொருந்துகிறதா என்று பார்த்து நாள் வைக்க வேண்டும். பெண்ணினுடைய நட்சத்திரத்திற்கு ஆணுடைய நட்சத்திரத்திற்கு இந்த நாள் பொருத்தமாக அமைகிறதா என்றுதான் முன்னைய காலத்திலே பார்ப்பார்கள். இப்போ உள்ள பெற்றோர்கள் எதை பார்க்கிறார்கள்? சனிக்கிழமை நாள் பார்த்து தாங்கோ. போன உடனே சொல்கிற வார்த்தை சனிக்கிழமை. சனிக்கிழமை கல்யாணத்துக்கு ஒரு நாள் பாருங்கோ. அந்த சோதனம் பார்க்குறவரும் ஒரு சிலர் பூரணமாக பார்த்து சொல்லக்கூடியவர்கள், ஒழுங்காக சோதனம் சொல்லுகின்றவர்கள், ஒழுங்காக ஜாதக அடிப்படையிலே அந்த பாடாந்திரத்தை பெற்றுக்கொண்டவர்கள், பூரணமாக கற்றுக்கொண்டவர்கள் ஒரு நாளும் சனிக்கிழமை நாள் வைத்து கொடுக்க மாட்டார்கள். அவ்வாறு சனிக்கிழமையிலே நாள் வைத்து கொடுக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கும் சோதனம் தெரியாது என்றதான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சனிக்கிழமையில் கல்யாணத்துக்கு நாள் கிடையாது. சனிக்கிழமையில் எந்த சுபகாரியம் செய்யக்கூடாது. எனவே இந்த திருமணத்துக்கு நாள் பார்க்கின்ற பொழுது பெண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் அந்த நாள் பொருந்தாண்டு பார்க்கணும். இது நாங்கள் சனிக்கிழமை நாள் பாருங்கோ, ஞாயிற்றுக்கிழமை நாள் பாருங்கோ, விடுமுறை நாளில் பௌர்ணமியில் நாள் பாருங்கோ, அப்போ தான் ஆட்கள் வருவாங்க, சொந்தம் வரும், உறவுகள் வரும், அயலிலேருந்து வருவார்கள், வெளிநாட்டிலேருந்து வர வேணும் என்று எண்ணுகிறோமே தவிர இந்த பொண்ணும் மாப்பிள்ளையும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறதில்லை. ஆடம்பரத்தை மட்டும்தான் விரும்புகின்றார்கள் இப்போதுள்ள பெற்றோர்கள் ஒரு சிலர். தயவு செய்து கவனத்தில் கொள்ள வேண்டும். திருமணத்துக்கு நாள் பார்க்கின்ற பொழுது சனிக்கிழமை விடுமுறை நாள் என்று யாரும் எதிர்பார்க்காதீர்கள். இருவருடைய ஜாதகத்திற்கும் நாள் பொருந்துகிறதா என்று பாருங்கள். இருவருக்கும் பொருந்த வேண்டும். இவ்வாறு ஜாதகம் பொருந்தினால்தான் அந்த நட்சத்திரத்திலே இருவருக்கும் அந்த நாள் சரியாக அமைந்தால்தான் அது வாழ்வில் உயர்வை தரும்.
திருமணம் என்பது ஆயிரங்காலத்து பயிர். எடுத்தோம் கவுத்தோம்னு செய்யக்கூடிய விஷயம் அல்ல. எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு சிரமப்பட்டு எத்தனை ஜாதகம் பார்த்து எத்தனை பேரிட்ட கொண்டு போய் பொருத்தம் பார்த்து முகூர்த்தம் எடுப்போம். முகூர்த்தத்திலே தாலி கட்டுறது 1000-லே ஒரு 100 கல்யாணம் தான் முகூர்த்தத்துக்கு தாலி கட்டுவார்கள். மற்றெல்லாம் மாப்பிள்ளை வேற சுணங்கி இருக்கும், பொண்ணு சாரி உடுத்த சுணங்கி இருக்கும். ஏதோ அதில் ஒரு காரணம் சாட்டுகளை சொல்லி கொண்டிருப்பார்கள். 6 மாதத்துக்கு முன்னாடியே நாள் எடுப்பார்கள். அந்த முகூர்த்தத்தை கவனித்து கொள்ள வேண்டும். அந்த 1.5 மணி நேரம் முகூர்த்தம்தான் வாழ்க்கையில் சிறந்த ஒரு உயர்வை தரக்கூடிய நேரம். அதை கவனத்தில் கொள்ள வேண்டும். மாப்பிள்ளை வரும்போது லேட் ஆகிட்டுது, பொண்ணு வரும்போது லேட் ஆகிட்டுது, மாப்பிள்ளையுடைய அப்பா வரும்போது லேட் ஆகிட்டுது, இது ஒரு சாட்டு. இது போக அங்கே இது யாரையும் புண்படுத்துவதற்காக அல்ல, நடைமுறையில் உள்ளது. புகைப்பட கலைஞர்கள் அப்போ தான் தாலி எடுக்கும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நாங்கள் பற்றியை மாத்திரன் என்றுவார்கள். இந்த தவறுகள் எல்லாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். தாலி கட்ட போகும்போது அபசகுரம் மாதிரி கொஞ்சம் பாருங்க, இதற்கா பற்றியை மாற்றிட்டு விடுறேன் என்றால் அது ஒரு அபசகுணம். இவையெல்லாம் முன்னாடியே தவிர்த்து கொள்ள வேண்டும். இவ்வாறு திருமணம் என்பது ஆயிரங்காலத்து பயிர் என்ற உணர்வு ஒவ்வொரு பெற்றோருக்கும் இருக்க வேண்டும். தொடர்ந்து நாங்கள் இந்த சுபகாரியங்கள் முகூர்த்தங்கள் பற்றி சிந்திப்போம் என்று கூறி, தை பிறந்திருக்கிறது, நமக்கு எல்லோருக்கும் நல்ல வழி பிறக்கும் என்ற நம்பிக்கையோடு டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹாம் சிகினோ பவந்து சமஸ்த சன் மங்களானி சன் சுபம்.